கர்த்தரும் அருமைச்சகமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமையுள்ளதாக. இந்த வேளையிலும் கூட ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் தெரிவித்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46-47 படிக்கும்போது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத போதும் போதனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் இவ்விதமாய் சொல்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்திமதிகளை சொல்லி அநேக வார்த்தைகளை பேசினவுடனே தன் இருதயங்கள் குத்தப்பட்டவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் முழுகி ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அவருடைய அந்நியத்திலும் அப்பம் தூக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாயிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்படி உறுதியாய் இருக்கிறவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்தார்கள். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட சிந்தையில் நாம் இருக்கிறோம்? தேவனை எப்படி நாம் துதிக்கிறோம்? தேவனுடைய நாமத்தை எப்படி நாம் மகிமைப்படுத்துகிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஏக சிந்தையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் ஒரு மனதோடு கேட்கிற இவைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் வாக்கு சுத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு மனம் தேவைப்படுகிறது. நம் குடும்பத்திலே ஒரு மனம் வேண்டும், சபையிலே ஒரு மனம் வேண்டும். அந்த ஒரு மனதோடு நாம் அனுதினமும் அவருடைய சமூகத்திலே தரித்திருக்க வேண்டும். ஒரு நாள் மாத்திரமல்ல, 2 நாள் மாத்திரமல்ல, நாம் வாழ்ந்திருக்கிற நாட்கள் முழுவதும் நமக்குள் ஒரு மனம் வேண்டும். கபடங்கள் இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு கபடு வாயினால் நாம் பேசக்கூடாது. நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொண்டு கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, சிறு பிள்ளைகளை இடத்தில் வருவதற்கு தடை செய்யாதீர்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய காணப்படுகிறது. நாம் சிறு பிள்ளைகளைப் போல கள்ளம் கபடத்தவர்களாய் நம்மை மாற்ற வேண்டும். வஞ்சனை உள்ள இதயம் நம்மை விட்டு எடுத்துக் கொள்ள வேண்டும். தேவனை தேடுகிற இருதயமாய் செம்மையான மார்க்கத்தாராய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நம்ம பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்லாது, நாம் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரிடத்திலும் நாம் தயவை பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைக்கு தேவனுடைய கிருபையும் மனிதனுடைய தயவும் தேவைப்படுகிறது. அந்த தெய்வ கிருபையும்
மனித தயவையும் நாம் அனுதினமும் ஒருங்கினப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் தரிக்கும் பொழுது தேவன் நமக்கு அவைகளை கொடுக்கிறார். அது மாத்திரமல்லாது இவைகளை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது அனுதினமும் கர்த்தர் அவருடைய சபையிலே நம்மை சேர்த்துக் கொள்வார். நாம் இவளை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத இந்த அரிய சாட்சியம் தேவன் நமக்குள் வரும் பொழுது ரட்சிப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை படிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். தேவனுக்குள் உறவாடுகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் வேதம் சொல்கிறது, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்துமதி சொல்கிறார். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நாம் விலக வேண்டும். உங்களை ரட்சித்து காத்துக் கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுக்கு தெரியும். நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் காணப்படலாம். ஆனாலும் அனுதினமும் அவருடைய சமூகத்திலே தரித்திருக்கிற அனுபவம் நமக்குள் வரும் பொழுது அனுதினமும் நம்மை அவர் சேர்த்துக் கொள்வார். அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக் கொள்வார். நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக வளர்ந்தோம் என்று இல்லாமல் தேவன் நம் ஒவ்வொரு குறித்தும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். கபடத்தவர்களாய் வாழ்ந்து கள்ளம் இல்லாதவர்களாய் தேவனை துதிக்கிற துதி உள்ளவர்களாய் தாவீதை போல அனுதினமுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவாலயத்திலே சென்று தேவனை மகிமைப்படுத்துவதற்காக உள்ளம் வாஞ்சித்து தவறித்து காத்திருப்பது போல ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கிற துதியும் அவருடைய சந்ததியிலே உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருப்பதாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏசாயா 58வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும்போது, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்கள் என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் நாம் சேர வேண்டும். அவரிடத்தில் சேர விரும்பும் போது தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதிகளைப் போல நம்மை மாற்ற வேண்டும். நாடோறும் தினந்தோறும் அவரை தேடி வர வேண்டும். தேவனுடைய வழிகளை அறிய நாம் விரும்ப வேண்டும். தேவனுடைய வழிகள் என்னது? தேவன் நம்மில் எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ்வதே தேவன் விரும்புகிறார். அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நாம் எவைகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எவைகளில் நாம் பிரவேசிக்க வேண்டும், எவைகள் நமக்கு தகுதியானவைகள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சந்நிதிக்கு நேராய் நம்மை திருப்ப வேண்டும். தேவனுடைய வழிகளை அறிகிறவர்களாய் நம்மை மாற்ற வேண்டும். தேவன் ஒரு நியாயாதிபதியாய் இருக்கிறார். நியாயங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தால் தேவன் பட்சத்தில் இருந்து கற்பாறைகளின் மேல் கட்டப்பட்ட வீடுகளைப் போல நாம் நிலைத்திருக்க முடியும். நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நம்ம கிரியை செய்வார். தேவன் நம்ம கிரியை செய்யும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை போதிப்பதற்கும் தேவன் அருளிய ஒவ்வொரு ஈவுகளை எடுத்து செல்வதற்கும் நம்மை தகுதியுள்ள பாத்திரவான்களாய் தேவன் மாற்றுவார். தேவன் நம்மை மாற்றும் பொழுது இந்த உலகத்தார் நம்மை நோக்கி வருவார்கள். சபையில் வருபவர்கள் நம்மிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள். தேவன் நம்மில் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இப்பேற்பட்ட
கிருபை நமக்குள் வரும்பொழுது ஒரு ராஜரீக சந்ததியாய் தேவன் நம்மை அனுதினமும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நமக்குள் நீதி இருக்கிறதா? தேவனுடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? தேவன் நம்மளிருந்து கிரியை செய்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 17:11 படிக்கும் பொழுது அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பெரேயா பட்டணத்தை சார்ந்தவர்கள் தேவனுடைய காரியங்கள் மனோவாஞ்சைய உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். வாஞ்சியோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். தேவனுடைய சமூகத்திலே தரித்திருந்து நாமும் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது ஒரு நாள் மாத்திரமல்ல, 2 நாட்கள் மாத்திரமல்ல, அனுதினமும் தினந்தோறும் நாம் ஆராய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வசனத்தை படிக்கும் பொழுது நாம் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை தேவன் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விதமான புரிதல்களை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். வார்த்தையாகிய தேவன் இன்றைக்கு வார்த்தையாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும். அதை உணரும் பொழுது நம்மிலிருந்து ஒரு அபிஷேகம் வருவதையும் நம்மிலிருந்து ஒரு விதமான வல்லமை புறப்பட்டு வருவதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த பெரேயா பட்டணத்தில் உள்ளவர்கள் அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி அவர்கள் ஆராய்ந்து பார்த்தபடியாலே மற்றவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் அவர்களால் வாழ முடிகிறது. நாமும் நற்குணசாலிகளாய் மாற வேண்டும் என்றால் அனுதினமும் வேதத்தை நாம் படிக்க வேண்டும். அனுதினமும் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ந்து நன்மையான ஈவுகளை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இது தேவன் நம்மை பிரியப்படுகிறவராய் காணப்படுகிறார். இவைகளை செய்வதை தேவன் விரும்புகிறார். லூக்காவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 47-48 வசனங்களை படிக்கும் பொழுது, அன்றியும் மனம் திரும்புவதும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்திற்கும் அவருடைய நாமத்தாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். மனம் திரும்புவதும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசங்களுக்கும் நாம் பிரசங்கிக்க வேண்டும். அப்படி பிரசங்கிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை அநேக ஜனங்களுக்கு சென்று போகும். நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதிக்க வேண்டும். இப்படி தேவனை புகழ்ந்து துதிக்க துதிக்க மனம் திரும்புதலுக்கேற்ற வாழ்க்கை நம்முடைய நாட்களிலே வரத் தொடங்கும். நம்மை தெரியாமலே பாவ மன்னிப்பு நம்மளிருந்து பெருகும். நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் காணப்படுகிறது. நாம் இன்றைக்கு இருக்கிற இடங்களிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு எருசலேம் முதல் உலகத்தின் கடைசி வரியந்தம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் காணப்படுகிறோம். ஆனபடியினாலே நம்மை நாளே திடப்படுத்திக் கொண்டு நாம் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்.
குழந்தைகளைப் போல கபடத்தவர்களாய் மாற வேண்டும். இவ்விதமாக நம்மை சீர்படுத்தி நம்மை பலப்படுத்தி கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக நாம் நிலைத்திருக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிலைத்திருந்து கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் வரும் பொழுது, தேவன் நம்மில் பிரியப்படுகிறவர்கள் மாத்திரமல்லாது நம்மை கொண்டு அநேக ஜனங்களை ரட்சிப்பு அனுபவத்துக்குள் கொண்டு வரவும், கர்த்தருடைய நாமத்திலே அவருடைய சமூகத்திலே அவருடைய சபையிலே சேர்த்துக் கொள்ளவும் அவர் ஆவலுள்ளவராய் காணப்படுகிறார். ஆனபடியினாலே தேவனுடைய சித்தமானது நம்மளே நிறைவேற வேண்டும் என்றால், அனுதினமும் நாம் ஒரு மனதோடு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தினந்தோறும் அவருடைய நியாயத்தையும் அவருடைய நீதியையும் விளங்க பண்ணவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்து மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் இந்த பூலோகத்திலே நமக்கு தேவையான எல்லாவித ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு அருளுவார். இந்த வார்த்தைகளினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை தெரிவிப்போம்.